இன்றைக்கி நாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஹிடன் ஆப்ஜெக்ட் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த 3 கேமுமே வேறு லெவலில் இருக்குது. இந்த 3 கேமையுமே நீங்கள் ஆஃப்லைனில் விளையாடலாம். இந்த கேம்ஸை விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களோட நெட் கனெக்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு விளையாண்டால் தான் கேமுக்கு நடுவில் உங்களுக்கு ஆட் வராமல் இருக்கும். அப்படி ஆட் வராமல் இருந்தால் தான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கணுன்னா கண்டிப்பாக அந்த கேம்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேம்ஸில் இங்கிலீஷ் வேர்டு தான் நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் வேர்டை படிக்க உங்களுக்கு அது எந்த பொருளுக்கான வார்த்தைங்கிறது உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிரும். அப்படியே உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் ஆயிரும். இந்த 3 கேமுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம டாப் லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் ஹிடன் ஆப்ஜெக்ட் ஹவுஸ் கிளீனிங். இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 5 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா வேர்ல்டு 1, வேர்ல்டு 2, வேர்ல்டு 3ன்னு 3 வகையான லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வேர்ல்டு 1 ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே 50 வகையான லெவல்ஸ் இருக்குது. அதிலேருந்து இப்போது நான் உங்களுக்கு ஒரு லெவல் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த கேமில் நீங்கள் ஒரு லெவலில் 3 ஸ்டாருக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவல் ப்ளே பண்ண முடியும். ஒரு ரூமில் இருந்து நிறையா திங்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த திங்ஸோட நேம் எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிக்கிங்கன்னு சைடில் டைமிங் ஓடும். அப்புறம் நீங்கள் இதை பாஸ் பண்ணிக்கலாம். ஹிண்ட்டு கூட உங்களுக்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். அந்த திங்ஸ் உங்களுக்கு சரியாக தெரிலன்னா நீங்கள் அதை 2 விரலை வச்சு ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 2ஆவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் ஹிடன் ஆப்ஜெக்ட் கேம் 400 லெவல்ஸ். இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 100K யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லெவல்ஸை 10 லெவல்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 10 லெவல் இருக்கிறதுலேருந்து ஒரு லெவலை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் 2 வகையாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் 2 வாட்டி விளாடணும். ஒரு இதில் நீங்கள் ஹிடன் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கணும். இன்னொரு இதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த வித்தியாசங்கள். இப்போ நான் அந்த ஹிடன் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறதை கிளிக் பண்ணியிருக்கேன். அது உள்ள கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பொருளோட நேமை கொடுக்காம அந்த ஃபோட்டோவே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஈஸியாக அந்த திங்ஸை கிளிக் பண்ணி ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான், லெவல் முடிஞ்சிச்சு. கூடவே அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. 2லையும் நீங்கள் 10 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இதுலேயும் நீங்கள் ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டைம் கூட உங்களுக்கு 3 நிமிஷம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும். எந்த கேம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கேம் நேம் கிரிமினல் கேஸ். இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் 100 மில்லியன் யூசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த கேமை ஓப்பன் பண்ணதுமே அதில் வேறு ஏரியாவில் மிஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் உங்களோட லெவல்ஸ். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, ஒவ்வொரு இடத்துலையும் கொலை நடந்திருக்கும். அந்த கொலையை போலீஸ் யார் கொலை பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. அந்த கொலை நடந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன க்ளூவெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை வச்சு அந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி போலீஸ்க்கு சொல்லணும். இதுதான் உங்களோட ரோல். போலீஸ் ஒரு இடத்துல கொலை நடந்த உடனே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாங்க. அந்த இடத்துல இருக்கிற டெட் பாடி, அந்த பாடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, திங்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் அந்த கொலைகாரன் விட்டுட்டு போன க்ளூ எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து எடுத்து நீங்கள் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது யார் யூஸ் பண்ணது என்ன ஏதுன்னு அதோட டிஎன்ஏ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் ஜெயிலில் அடைக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேமில். அதனால தான் இந்த கேமை டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதுலேயும் நார்மல் கேம் மாதிரியே ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் எத்தனை திங்ஸை கண்டுபிடிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிங்கன்னு மேலே டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு 20 காயின் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இங்கேருந்து நீங்கள் கொலைகாரனோட திங்ஸை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கும் நீங்கள் 20 காயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த கேமை நீங்கள் முக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கேம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த 3 கேமோட டவுன்லோட் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி தான் நிறைய கேம்ஸை பற்றியும் அப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஸை பற்றியும் வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதையாவது கருத்து சொல்லணுன்னா கமெண்டில் பண்ணுங்கள். கமெண்ட்டும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா உங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பு இல்லைனா கேமோட வரேன். நன்றி, வணக்கம்.